Afternoon, students. இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடில ஜெனரல் கான்செப்ட் வந்து பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இந்த ஜெனரல் கான்செப்ட் என்னன்னா பேசிக்கா நமக்கு கம்ப்யூட்டருக்கு ஐசிடி பேப்பர்ல என்னென்னலாம் வந்து பேசிக்கா நமக்கு என்னென்ன இருக்கு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், அப்புறம் வந்து இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், இது வந்து எங்க எப்படி யூஸ் ஆகுது, என்னென்ன இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஜெனரல் கான்செப்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை பத்தி ஃபுல்லா டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது ரிலேட்டடா வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னா என்ன, இன்புட் அவுட்புட்னா என்ன, நெட்வொர்க் அப்படின்னா என்ன, ஸோ அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, அதை எப்படி வந்து ஆக்டிவிட்டி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்புட், அவுட்புட் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தொடர்பு இருக்கிறது. ஸோ அப்ப அந்த ஒரு கண்டினியூட்டி பார்க்க போறோம், பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன? ஹார்ட்வேருங்கிறத வந்து நம்மளால டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஹார்ட்வேர் இஸ் அ பிசிக்கல் டேஞ்சிபிள் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஆர் டிவைஸ் தட் கேன் பி டச்டு. நீங்க வந்து லேப்டாப் மடிக்கணினி இருக்கு, இல்லைன்னா கணினி, உங்களுடைய லேப்ல இருக்கிற கம்ப்யூட்டர், உங்களால மானிட்டரை டச் பண்ண முடியும், கீபோர்டை டச் பண்ண முடியும், சிபியூவை டச் பண்ண முடியும், மவுஸ் டச் பண்ண முடியும், எல்லாமே அங்க இருக்கிற ஸ்விட்சஸ் டச் பண்ண முடியும், இதெல்லாம் டச் பண்ண முடியும். பட் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கறது ஹார்ட்வேர், உள்ள ஆப்ரேஷன்ஸ்ல ஒர்க் பண்றது சாஃப்ட்வேர். பட் அந்த ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, இன்புட் அண்ட் அவுட்புட்னு சொல்றோம் இல்லையா. ஸோ நம்ம கீபோர்டு மூலமா ஒரு விஷயத்தை இன்புட் கொடுக்குறோமா இல்ல அவுட்புட் வாங்குறோமா, மவுஸ் மூலமா என்ன பண்றோம், மானிட்டர் மூலமா என்ன பண்றோம். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து டச் அண்ட் ஃபீல் எப்படி கொடுக்கும், என்ன டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து நம்மளால ஈஸியா இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸும் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். Such as hardware is a physical tangible components of a computer or device that can be touched, such as the monitor, keyboard, CPU. இது எல்லாமே வந்து எப்படி உங்களால டச் அண்ட் ஃபீல் கொடுக்க முடியும். Data and programs that tell the hardware what to do, like operating systems, applications, and games. Key distinctions include hardware physical nature and software வந்து லாஜிக்கல் நேச்சர். ஹார்ட்வேர்ஸ் வந்து பிசிக்கல் நேச்சர், சாஃப்ட்வேர் வந்து லாஜிக்கல் நேச்சர்ல ஒர்க் பண்ணும். ஹார்ட்வேர்ஸ் டெண்டன்சி டு வேர் versus software potential for bugs and hardware vulnerabilities to physical damage versus software sustainability to virus. அதாவது சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவையானது. ஹார்ட்வேர் வந்து நம்ம பிசிக்கலா ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க பிரிண்டரை ஏதாவது லேப்ல ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க, பிரிண்டர் மேல விழுந்துடுறீங்க, மானிட்டர் மேல விழுந்துடுறீங்க, கீபோர்ட கீபோர்ட் மேல உட்காந்துறீங்க, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒண்ணு பண்ணிடுறோம்னா அதனுடைய காஸ்ட் நம்ம மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் செலவாகும். ஸோ நம்மளால பிசிக்கல் டேமேஜ் கம்பல்சரி வந்து எதுக்கு இருக்கு, ஹார்ட்வேர்ஸ்க்கு இருக்கு, நம்ம தான் அதை வந்து பாதுகாக்கணும். சாஃப்ட்வேருக்கு வந்து வைரஸ் இல்லைன்னா யாராவது சாஃப்ட்வேரை வந்து தெரியாம வந்து திருடுவது, களவாடுவது, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போறது ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வைரஸ் அட்டாக்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து ரீஇன்ஸ்டலேஷன் ஆஃப்டர் டேமேஜ் வந்து சாஃப்ட்வேர்ஸ்க்கு இருக்கும். சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்மளால வந்து கைப்பட டச் அண்ட் ஃபீல் கொடுத்து எதுவும் பண்ண முடியாது. பட் சாஃப்ட்வேருக்கும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, அதுவும் வந்து கேடு விளைவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு வைரஸ் அட்டாக்னால. ஸோ இப்போ ஹார்ட்வேர் கிட்ட நம்ம ஒரு சம் கொஸ்டின் கேட்கிறோம், அதை ஆன்சர் பண்ணுது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் கிட்ட சம் கொஸ்டின் கேட்கிறோம், அதை ஆன்சர் பண்ணுது. என்னன்னு பார்க்க சரிங்களா. கேன் யூ டச் இட்? இஃப் த ஆன்சர் இஸ் எஸ் அப்படின்னா இது ஒரு ஹார்ட்வேர். இஸ் இட் a physical component? ஹார்ட்வேர் இஸ் த பிசிக்கல் எக்யூப்மெண்ட், அது ஒரு பொருள். ஓகேவா. இஸ் திஸ் த மெஷின்ஸ் பிரெயின்? திஸ் ரெஃபர்ஸ் டு த சிபியூ, a piece of hardware. இதாவது இது ஒரு மெஷினோடைய பிரெயினான்னு கேட்குறாங்க. எஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இல்லை அப்படின்னா அங்க வந்து கணினி வந்து வேலை, எந்த ஒரு வேலையும் நடக்காது. கரெக்டா. இஸ் திஸ் டிவைஸ் த இன்புட் தட் இன்புட்ஸ் டேட்டா?
எக்ஸாம்பிள் இன்க்ளூட் மவுஸ் கீபோர்ட் போத் ஹார்ட்வேர். ஆனா இதை வந்து டேட்டா வந்து இன்புட் தான் கொடுக்கும். கீபோர்ட் அண்ட் மவுஸ் எல்லாம் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னேன், இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கும் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஹார்ட்வேர்ஸ்லயும் நிறைய சாதனங்கள் வந்து டேட்டாவை இன்புட் பண்ணும், நிறைய சாதனங்கள் நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். அது எந்தெந்த சாதனங்கள் நம்ம வந்து கொஸ்டின்ல பார்ப்போம். இஸ் திஸ் a device displays the output? Yes, monitor or printer hardware output devices. மானிட்டர் பிரிண்டர் எல்லாம் நமக்கு அவுட்புட். இப்ப நம்ம வந்து இந்த மானிட்டர்ல தான் இந்த இதை வந்து நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் வியூ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இது என்னது, உங்களுக்கு அவுட்புட் தானே கிடைக்குது. என்ன நம்ம வந்து படிக்கிறோமோ அந்த அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ ஹார்ட்வேரை நம்மளால டச் பண்ண முடியும். அது ஒரு பிசிக்கல் எக்யூப்மெண்ட். அதுல வந்து அதனுடைய பிரெயின் சிபியூல இருக்கு. அதுவும் ஒரு பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர். ஏன்னா நம்மளால சிபியூ ஓபன் பண்ணி மதர் போர்டு ஓபன் பண்ணி அந்த சிப்பை வந்து பார்க்க முடியும், கண்களால் பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். ஆனா அந்த சிப் இல்ல அப்படின்னா கணினியானது எந்த ஒரு வேலையையும் செய்யாது. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப வந்து இது வந்து இன்புட் டேட்டாவை கொடுக்குமா? ஹார்ட்வேர்ஸ் மூலமா நமக்கு வந்து ஏதாவது டேட்டா இன்புட் கிடைக்குமா? எஸ். கீபோர்ட் மூலமா மவுஸ் மூலமாலாம் வந்து அதுவும் ஒரு ஹார்ட்வேர் சாதனங்கள் தான், வன்பொருள் சாதனங்கள் தான். அந்த சாதனங்களின் மூலமாக நமக்கு வந்து இன்புட்ஸ் உள்ளீடு கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ் அவுட்புட், இது வந்து ஹார்ட்வேர்ஸ் வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுமா? எஸ். மானிட்டர் மூலமா நமக்கு வந்து வெளியில நம்ம என்ன ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வேணும்னு போய் வந்து நெட்ல தேடுறோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே பண்றது எது டிஸ்பிளே பண்ணுது? மானிட்டர் தான் டிஸ்பிளே பண்றது. ஓகேவா? அப்ப அது என்னது? வெளியீட்டு சாதனம். சோ அப்ப ஹார்ட்வேர்ல உள்ளீட்டு சாதனமும் இருக்கு, வெளியீட்டு சாதனமும் இருக்கு. சோ அப்ப மானிட்டர் அண்ட் பிரிண்டர் வந்து ஹார்ட்வேர் அவுட்புட் டிவைசஸ். ஓகேங்களா? எஸ். அப்ப அடுத்தது சாஃப்ட்வேர். கேன் யூ நாட் டச் இட்? எஸ். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து நம்மளால வந்து டச் பண்ண முடியாது. அது எல்லாமே வந்து ப்ரோக்ராம்ஸ். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் தான் இது. நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து டச் பண்ண முடியுமா? மானிட்டர் தான் டச் பண்ண முடியும். இந்த மானிட்டர்ல வேர்ட் டாக்குமெண்ட் வரலாம், எக்ஸல் வரலாம், பவர் பாயிண்ட் வரலாம், நெட் கூகுள் குரோம் வரலாம், ஃபயர்பாக்ஸ் வரலாம், என்ன வேணா வரலாம். பட் உங்களால அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை போய் டச் பண்ண முடியாது. Is this a set of instruction or program? Software provides the instruction to the hardware. இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா கீபோர்டின் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய உள்ளீட்டை அது வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியீடாக கொடுப்பதற்கு அதே ஹார்ட்வேர் மூலமா தான். ஒரு ஹார்ட்வேர் மூலமா உள்ளீடை வாங்குது, இன்புட்டை உள்ள வாங்கிக்குது. அதே ஹார்ட்வேரோட இன்னொரு காம்பனன்ட் மூலமா தான் என்ன பண்ணுது? வெளியீடு அவுட்புட்டை கொடுக்கறது இல்லையா? சோ அப்ப அந்த நடுவுல ஒரு வேலை ப்ராசஸிங் அப்படின்னு ஒண்ணு நடக்குது இல்லையா? சிபியூல போய் நீ இந்த வேலையை பாருன்னு சொல்லி அந்த சிபியூக்கு வந்து வேலை செய்வதற்கு தயார்படுத்துறதுடைய வேலை தான் சாஃப்ட்வேர். ப்ரொவைட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ஹார்ட்வேர். Is this operating system an app or game? These are all example for game. அதாவது இது ஒரு OS தான், இது ஒரு அப்ளிகேஷன் தான், இது ஒரு கேமாவும் இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப வந்து போன்ல பிளே ஸ்டேஷன் விளையாடுறீங்க, அதை டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியுமா? கிடையாது. நம்ம வந்து போன்ல கேம் விளையாடுவோம், சிஸ்டம்ல கேம் விளையாடுவோம், அது எல்லாமே சாஃப்ட்வேர்னால தான். அந்த பர்டிகுலர் கேமிங் சாஃப்ட்வேர் இல்ல அப்படின்னா நம்மளால அந்த கேம் பிளே பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் சாஃப்ட்வேர். இது ஒரு அப்ளிகேஷனா? நமக்கு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன், ஃபேஸ்புக் அப்ளிகேஷன், இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எதனால வருது? சாஃப்ட்வேர்ஸ். இல்ல அப்படின்னா முன்னாடி எல்லாம் என்ன இருந்தது? வெறும் மெசேஜ் தான், நம்ம வந்து டைப் பண்ணி மெசேஜ், நார்மல் மெசேஜ் அனுப்புவோம். பட் இப்ப என்னது? நம்ம லைவ் வீடியோ கால் பாக்குறோம், நம்ம லைவா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணலாம் த்ரூ வாட்ஸ்அப், த்ரூ இன்ஸ்டாகிராம், த்ரூ ஃபேஸ்புக், பிகாஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர்ல பல பல கண்டுபிடிப்புகள் பண்றதுனாலதான் இதை எல்லாத்தையுமே, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர்ஸ் தான். Does it provide the rules for how the computer operates? This describes the function of software. அதாவது இது அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்வதற்கான பணியை இது என்னவென்று சொல்லி அதனுடைய வேலையை செய்யும். If it is damaged, can I just reinstall it? Damaged software can be reinstalled from a backup copy. So பேக்கப்ல இருந்து கண்டிப்பா வந்து சாஃப்ட்வேரை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நம்ம எங்கேயாவது ஒரு பேக்கப் பென் டிரைவ், டிவிடி டிரைவ் ஆர் ஒன் டிரைவ், நம்மளுடைய ஃபோல்டர் டிரைவ்ஸ் எதுலயாவது நம்ம வந்து அந்த ஏன்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே
நம்ம வந்து சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி தான் அதை ரன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம வந்து வேலை செய்ய வைப்போம் அந்த சாஃப்ட்வேர். அப்போ எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா பேக்கப் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அப்ப அந்த பேக்கப் காப்பியை வச்சு நம்ம தாராளமா சாஃப்ட்வேர்ஸை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் பேக்கப் காப்பி எடுத்து வைக்கலன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதோட தொடர்பு இருக்கிறது இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஸோ ஹார்ட்வேர்ல சில சாதனங்கள் வந்து இன்புட் கொடுக்கறதுக்கும் உபயோகப்படுது, சில சாதனங்கள் அவுட்புட் வெளியில வரத்துக்கும் யூஸ் ஆகுது, சில சாதனங்கள் ப்ராசஸ் பண்றதுக்கும் எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த ப்ராசஸ் நடப்பதற்கான வேலையை செய்ய வைப்பது சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ tangibility. Hardware is tangible and can be physically touched. Software is intangible and cannot be touched. அதாவது ஹார்ட்வேரை நம்மளால வந்து வன்பொருளை தொட்டு உணர முடியும், டச் பண்ணி டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும். சாஃப்ட்வேர் டச் அண்ட் ஃபீல் கொடுக்காது. ஹார்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் பிசிக்கல் பார்ட்ஸ் வைல் சாஃப்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஹார்ட்வேரோடைய நேச்சர் என்னன்னா எல்லாமே பிசிக்கல் பார்ட்ஸ். உங்களால வந்து பாக்குறீங்க கீபோர்டு ஒரு சம் கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ், மவுஸ் சம் கைண்ட் ஆஃப் பார்ட். நம்ம வந்து இந்த பிசிக்கல் பார்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மாதிரி இருக்கிறது. பட் சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது. நம்மளால டச் அண்ட் ஃபீல் கொடுக்க முடியாது. அதனுடைய லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சுதான் ஒரு வேலையானது நடக்கின்றது. இப்ப நமக்கு எப்படி மனுஷனுக்கு எப்படி மனுஷனுடைய மூளை, நம்ம கையில வந்து ஃபுட் எடுக்கிறோம், சாப்பாடு எடுக்கிறோம், வாயில எடுத்துட்டு போறோம், சாப்பிடுறோம். ஆனா வாயில போட்டோன்னே நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுது, நீ சாப்பிடு அப்படிங்கிற ஒரு கீய வந்து அங்கிருந்து தட்டுது. சோ அப்பதான் நம்ம வாயை அசை போட்டு சாப்பிட்டு அந்த சாப்பாடானது வயிற்றுக்குள்ள போகுது. கரெக்டா? இதே வந்து அந்த பிரெயின் கரெக்டா ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நீங்க சாப்பாடை வாயில குடுத்தா கூட வெளியில தான் வருமே தவிர உள்ள கொண்டு போய் அதை அரைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. சோ மனுஷனுக்குள்ளயும் எப்படி வந்து ஒரு மூளை இருக்கோ அந்த மாதிரிதான் சிஸ்டம்க்கு வந்து மூளைங்கிறது வந்து சாஃப்ட்வேரோடைய லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்புட் வந்தா இதை ப்ராசஸ் பண்ணணும், இதை அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் தான் கொடுக்கும், சாஃப்ட்வேர் கிட்ட தான் இருக்கும். அதுதான் சாஃப்ட்வேருடைய வேலை. இப்ப எப்படி நம்ம மனுஷ உடல் வெளியில பார்க்கும்போது வந்து ஹார்ட்வேர் மாதிரி டச் அண்ட் ஃபீல், நம்ம கை, கால், கண், காது, மூக்கு எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். பட் அந்த ஒரு ஒரு சாதனமும் ஒரு ஒரு வேலையை பண்ணணும். கண்ணுனா பார்க்கணும், காதுனா கேட்கணும், வாய்னா பேசணும், கை எழுதணும், கால் நடக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வருது, நமக்கு பிரெயின்ல இருந்து வருது. சோ அப்ப என்ன பண்றோம், அந்த பிரெயின் வேலை செய்யலைன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜடம் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்போம். நமக்கு அடுத்தது என்ன பண்ணணும், கையால எழுதணுமா, காதால கேட்கணுமா, வாயால பேசணுமா, பசிச்சா கூட நமக்கு சொல்ல தெரியாது. சேம் லைக் கம்ப்யூட்டரும் ஒரு ரோபோட் மாதிரி தான். வெளியில பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து டச் பண்ண முடியும். பட் அதுக்குள்ள அது வேலை செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணும்போதுதான் என்ன பண்ணும், அந்த சிஸ்டம் ஆனது வேலை பார்க்கும். ஓகேவா? டியூரபிலிட்டி. ஹார்ட்வேர் கேன் பிசிக்கலி வேர் அவுட் ஓவர் டைம். சாஃப்ட்வேர் டஸ் நாட் வேர் அவுட் பட் கேன் கண்டெயின் ஃபிளாஸ் அண்ட் பக்ஸ். சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் இருக்கிற டியூரபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்றோமோ, எப்படி நம்மளுடைய உடல் வந்து உறுப்புகள் வந்து நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சு ஏதோ ஒரு சின்ன இதுனா கூட ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்து நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் பாடியை வந்து நம்ம வந்து எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் உடனடியாக பார்த்து சரிப்படுத்தி சின்னதுலயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கம்மியான வைத்திய செலவுல நம்ம இல்ல பெருசா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு இது பிசிக்கல் டேமேஜஸ் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறது வந்து கஷ்டம் இல்லையா? ஆனா வந்து அந்த பிசிக்கல் டேமேஜஸ் வந்து எதனால ஆகுது, உள்ள நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொலாப்ஸ் ஆகுறதுனாலதான் பிசிக்கல் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அதே மாதிரிதான் கணினிக்கும் எப்படின்னா, ஹார்ட்வேர்ஸ வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவு வேணா பாதுகாப்பா வச்சுக்க முடியும். அதையும் தாண்டி ஹார்ட்வேர்ல சில இது வருது அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து நிறைய ஃபிளாஸ் அண்ட் பக்ஸ் வரும். சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஹார்ட்வேர் மாதிரி கிடையாது. அப்டேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்றோம். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்ல வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரலாம், கரெக்டா வந்து நீங்க வந்து போனை வந்து அந்த அப்டேஷன் கேட்கிற டைம்ல எல்லாம் கரெக்டா அப்டேட் பண்ணலன்னா ஸ்லோனஸ் அடிக்கும். ஸ்லோனஸ் அடிக்கும் போது என்ன ஆகும்,
உங்களுடைய அந்த போனுடைய ஹீட் ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டி படபடன்னு டைப் பண்ணி எல்லாம் வந்து ஃபாஸ்டா பண்றதெல்லாம் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், போனே வந்து அவுட் ஆயிடும். ஸோ அது மாதிரி உள்ள இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வெளில வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ டேமேஜ் ஹார்ட்வேர் இஸ் சஸ்டைனபிள் டு physical damage like dust or overheating, requiring replacement. Software is vulnerable to virus and may require reinstallation if corrupted. சாஃப்ட்வேருக்கு வந்து ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணா முடிச்சிடலாம் வேலையா. ஹார்ட்வேர் அப்படி கிடையாது. போனா ஒண்ணு மாத்த முடிஞ்சா மாத்த முடியும், இல்லைன்னா தூக்கி போட்டு மொத்தமா மாத்துற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேருக்கு கம்பேரிசன் சார்ட் பாருங்க. Definition: devices that require to store and execute the software. Collection of instructions that enables user to interact with the computer. இது execute the software, இது interact with the computer. ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இருக்கிற கம்பேரிசன் சார்ட். டைப்ஸ் பார்த்துக்கோங்க. இன்புட், ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், கண்ட்ரோல் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாமே ஹார்ட்வேர் காம்பனன்ட்ல வரும். சிஸ்டம் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ல வரும். எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட்வேர்: சிடி-ரோம், மானிட்டர், பிரிண்டர், ஸ்கேனர். இது எல்லாமே வந்து குவிக் பிக்ஸ், அடாப், அக்ரோபேட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் ஒன் சாஃப்ட்வேர் இஸ் லோடட். To deliver its set of instructions, software is installed on hardware. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி லோட் ஆனாதான் ஹார்ட்வேருமே ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க வந்து சிபியூவையும் கீபோர்டையும் மவுஸையும் வச்சுட்டு உள்ள சாஃப்ட்வேர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஹார்ட்வேர் இஸ் அ பிசிக்கல் நேச்சர், சாஃப்ட்வேர் இஸ் லாஜிக்கல் நேச்சர். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் எப்படி நம்மளுடைய மனித உடலை போன்றுதான் சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும். நம்மளுடைய மனித மூளை வந்து சாஃப்ட்வேர், உடல் பாகங்கள்லாம் ஹார்ட்வேர். ஓகேவா? சரி, இதுல வந்து ஹார்ட்வேர்ல வந்து என்னென்ன நடக்கும்னு பாருங்க. இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், இது எல்லாமே ஹார்ட்வேரை சார்ந்தது. இதோட தொடர்புடையதுதான் இன்புட் அவுட்புட் டிவைசஸும். அதுக்காக தான் நான் இதை ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் திருப்பி திருப்பி சொல்றேன். சாஃப்ட்வேர்னா வந்து சிஸ்டம், ப்ரோக்ராமிங், டெவலப்மெண்ட், யூட்டிலிட்டி அண்ட் மல்டிமீடியா, இது எல்லாமே சாஃப்ட்வேர். யூட்டிலிட்டினா உங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர்ல தான் வரும். சரிங்களா? ஸோ ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேருக்கான கம்பேரிசன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துட்டீங்க இல்லையா? சரி, இந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகலாம். சரிங்களா? இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் என்ன அப்படிங்கிறது. Input devices send data to the computer for processing, such as a keyboard, mouse, and microphone. Output devices receive a data from the computer and present it to user, like monitor, printer, or speaker. Some devices such as touchscreen and multifunction printers எல்லாமே. So common input devices என்னென்ன வரும்? கீபோர்டு வந்து used to type text and commands. மவுஸ் வந்து யூஸ்டு டு பாயிண்ட், கிளிக் அண்ட் நேவிகேட் ஆன் அ ஸ்கிரீன். ஸோ இப்போ நம்ம வந்து மவுஸ் வச்சு தான் நான் நேவிகேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கேனர் என்ன பண்ணுறது? இது எல்லாமே இன்புட் டிவைசஸ். இதனுடைய வேலைகள் என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆக்டிவிட்டி காட்டும் போது இது இன்புட்டா அவுட்புட்டா நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. மவுஸ் வந்து என்ன பண்ணும்? பாயிண்ட் பண்றது, கிளிக் பண்றது, நேவிகேஷன் பண்றது எல்லாமே வந்து மவுஸினுடைய வேலை. ஸ்கேனர் என்ன பண்ணும்? கன்வெர்ட் த பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் டு டிஜிட்டல் டேட்டா. நம்ம வந்து ஒரு வருடியின் மூலமாக ஒரு பேப்பர் ஆர் ஏதாவது வந்து உள்ள இன்புட் கொடுத்து ஸ்கேன் பண்ணோம்னா அப்படியே வந்து நமக்கு திரையில வந்து தெரியும், மானிட்டர்ல. ஓகேவா? ஸ்கேனரோடைய வேலை. மைக்ரோஃபோன் கேப்சர் சவுண்ட் ஃபார் ரெக்கார்டிங் ஆர் வாய்ஸ் கமாண்ட். மைக்ரோஃபோன் என்ன பண்ணும்? கேப்சர் த சவுண்ட் ஃபார் ரெக்கார்டிங், இல்லைன்னா வாய்ஸ் கமாண்டுக்காக வேலை செய்வதற்காக மைக்ரோஃபோன் யூஸ் ஆகும். ஸோ வெப் கேமரா கேப்சர்ஸ் லைவ் வீடியோ. வெப் கேமரா இப்போ நான் ஆன் பண்ணேன்னா என்னுடைய லைவ் வீடியோவும் உங்களுக்கு வந்து இதாகும், வியூ ஆகும். ஜாய்ஸ்டிக் எதுக்கு? ஜாய்ஸ்டிக் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஏ காமன் டிவைஸ் ஃபார் பிளேயிங் கேம்ஸ்க்கு தான் ஜாய்ஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுவோம். அவுட்புட் பாருங்க. மானிட்டர் வந்து ஷோஸ் விஷுவல் இன்ஃபர்மேஷன் ஆன் அ ஸ்கிரீன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது மானிட்டர் மூலமா தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ இட்ஸ் அ அவுட்புட் டிவைஸ். இது ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ல output device. Printer produces a hard copy of digital documents or images. Print எடுத்து பேப்பர் எடுத்து கையில பாக்குறோம் இல்லையா? ஹார்ட் காப்பியா வருது இல்லையா? சாஃப்ட் காப்பினா த்ரூ இமெயில், த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா தெரிவிக்கிறது. ஹார்ட் காப்பினா
பிரிண்ட் பேப்பரை நம்ம கையில வச்சு நம்ம பாக்குறது, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஹாட் காப்பி. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான். ஓகே. ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் ஆடியோ அவுட்புட் ஃப்ரம் த கம்ப்யூட்டர். ப்ரொடியூஸ் ஆடியோ அவுட்புட் ஃப்ரம் த கம்ப்யூட்டர். இப்போ வந்து உங்களுக்கு நான் பேசுறது அங்க கேட்குது அப்படின்னா என்ன இருக்கு, அங்க ஸ்பீக்கர் இருக்கு. அந்த ஸ்பீக்கர் மூலமா தான் நான் இங்க இன்புட் என்னோட வாய்ஸ் கொடுக்கறது, நீங்க அங்க அவுட்புட்டா கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய கிளாஸ்ல. ஓகேவா? ஓகே. Headphones provide private audio output. Headphones. இப்போ ஹெட்போன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் த்ரூ ஹெட்போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மைக் மூலமா அவுட்புட் கேட்கலாம். இல்ல அப்படின்னா நீங்களுமே ஒரு ஹெட்போன் மாட்டியிருந்தீங்க காதுல அப்படின்னா அது மூலமாவும் உங்களோட அவுட்புட்டை நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஓகேவா? ப்ரொஜெக்டர் டிஸ்பிளேஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் அ லார்ஜர் ஸ்கிரீன் ஆர் வால். ப்ரொஜெக்டர்ல தான் இப்ப எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே உங்களுக்கு எல்லாம் ப்ரொஜெக்டர் இருக்கும். ஒரு வால் மேல உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டரை கொடுத்துட்டு இது பண்ணாங்கன்னா, பிளெயின் வாலா இருந்ததுன்னா அந்த வால் ஃபுல்லாவே என்ன விஷயமோ அங்க வந்து பாப்பீங்க. அதை பார்த்து நீங்க கத்துப்பீங்க. ஓகேவா? Some devices can serve as both input and output. Touch screen நீங்க allows you to input comments by touching the screen and also displays the information. டச் ஸ்கிரீன் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை டைப் பண்றோம் டச் ஸ்கிரீன் மூலமா, அங்க வந்து டிஸ்பிளேஸ் த இன்ஃபர்மேஷன் ஆப்போசிட் பர்சனுக்கு கிடைக்குது. ஸோ சில சாதனங்கள் இன்புட் ஆகவும் அவுட்புட் ஆகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி. இப்போ நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வொக்காபுலரி வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டருடைய வொக்காபுலரி வேர்ட்ஸ் அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது வந்து இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்போ இதுல வந்து எதெல்லாம் ஹார்ட்வேர் எதெல்லாம் சாஃப்ட்வேர் செக்ரிகேட் பண்ணுங்க பார்க்கலாம். எதெல்லாம் சாஃப்ட்வேர் அண்ட் எதெல்லாம் ஹார்ட்வேர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஹார்ட்வேர் நமக்கு தெரியும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? சாஃப்ட்வேரும் நமக்கு தெரியும், ஹார்ட்வேரும் நமக்கு தெரியும். பட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹார்ட்வேர் வந்து எது? சிபியு வந்து ஒரு ஹார்ட்வேர் தான். கீபோர்டு இஸ் த ஹார்ட்வேர். மவுஸ் ஹார்ட்வேர். பிரிண்டர் ஹார்ட்வேர். பேப்பர் பேப்பர் டச் ஃபீல் கொடுக்குதே பேப்பர், ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? ஹார்ட்வேர். பேப்பரை வந்து நம்ம டச் பண்றோம். ஸ்பெல் செக் எங்க பண்ணுவோம்? மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல பண்ணுவோம். அப்ப அது என்னது? மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சாஃப்ட்வேர். எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர். ஒன் டிரைவ் ஆப்ஷன் எங்க இருக்கு? மெயில்ல இருக்கு. பவர் பாயிண்ட், வேர்ட். சோ எதெல்லாம் ஹார்ட்வேர் அண்ட் எதெல்லாம் சாஃப்ட்வேர் டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுதுங்களா? வெரி குட். கரெக்டா நம்ம மேப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சூப்பர். ஸோ ஐடென்டிஃபை த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? சரி. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டருடைய லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற வேர்ட்ஸை கரெக்டா வந்து எடுத்து பிளாட் பண்ணீங்கன்னா பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க என்ன இருக்கு? சரி, மேப் பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. சி இ என் பி ஆர் ஏ எல். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங்கோ ப்ராசஸரோ ப்ராசஸிங் யூனிட்டோ ஏதோ சம்திங் வரப்போகுது இல்லையா? பார்ப்போம். பி ஆர்
O C E S S O R. ஸோ சப்போஸ் நம்ம போடுற வேர்ட் தப்பா இருந்ததுன்னா அந்த இடத்துல ராங் அப்படின்னு காட்டும். சரிங்களா? ஸோ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் இஸ் சென்ட்ரல் ப்ராசஸர். யூ பை மூவிஸ் ஆன் திஸ். மூவிஸை எதுல இருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இது பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு டிஜிட்டல் இல்லையா? DIGITAL டிஜிட்டல். டிஜிட்டல். சரி, இது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். டிஸ்க் இல்லையா? டிஜிட்டல் டிஸ்க். பாத்தீங்களா, நம்ம மாத்தி போடும்போது ராங் அடிச்சுதா டிஜிட்டல் டிஸ்க். சோ இது என்னது? ஆல்டர்னேட்டிவா என்ன வந்திருக்கு இந்த இடத்துல? கம்ப்யூட்டருடைய வேர்ட் என்ன வரும்? VERSATILE. Digital versatile disk தான். You buy movies on this from digital versatile disk. ஓகேவா? A monitor interface standard dash. இது என்ன வரும்? VIDEO வீடியோ. ஓகேவா? சரி, இது பாருங்க. இதுல இன்னொரு ஹிண்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டார்டிங் வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர்ல வரும். ஜி. அப்ப இங்க வந்து GRA போட்டாச்சுன்னா GRAPHICS கிராபிக்ஸ் வருமா? எஸ் PHICS வீடியோ கிராபிக்ஸ். இந்த வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ கிராபிக்ஸ் அரே. ARRAY வீடியோ கிராபிக்ஸ் அரே. A monitor interface standard video graphics array. Control CPU and RAM in older system. எது? older systemsல RAM and CPU கண்ட்ரோல் பண்றது எது? சோ இங்க வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் N தான். அது கன்ஃபார்ம். சோ போட்டுருங்க தூக்கி. NORTH. நார்த். பிரிட்ஜ். BRIDGE நார்த் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஓகே. CPU அண்ட் RAM வந்து கண்ட்ரோல் பண்ணது நார்த் பிரிட்ஜ்னா, எக்ஸ்டர்னல் இன்புட் அண்ட் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணது எது? ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் எஸ். அது தெரிஞ்சிருச்சு நமக்கு, கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஸோ SOU சவுத் பிரிட்ஜா? PHBRIDGE சவுத் பிரிட்ஜ். எஸ். ஸோ கண்ட்ரோல்ஸ் ஓல்டர் சிஸ்டம்ல CPU அண்ட் RAM கண்ட்ரோல் பண்ணது நார்த் பிரிட்ஜ், எக்ஸ்டர்னல் இன்புட் அண்ட் அவுட்புட் கண்ட்ரோல் பண்ணது சவுத் பிரிட்ஜ். The highway for information on a motherboard is dash. So இது starts with D. data. data bus. So இது எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிடும். டேட்டா பஸ் அப்படிங்கிறது ஹைவே இன்ஃபர்மேஷன் ஆன மதர்போர்டு வந்து டேட்டா பஸ். அடுத்த கேள்வி, டிஜிட்டல் ஹார்ட் டிரைவ் எப்படி இருக்கும்? இதுல இங்க என்ன வரும்? ஸோ இது டிஸ்க் தெரிஞ்சிடுச்சு. STATE ஸ்டேட். அப்போ இது சாலிட் ஸ்டேட் டிஸ்க். டிஜிட்டல் ஹார்ட் டிரைவ் வந்து சாலிட் ஸ்டேட் டிஸ்க். டிஜிட்டல் ஹார்ட் டிரைவ் சாலிட் ஸ்டேட் டிஸ்க்.
கேபிள் இன்டர்ஃபேஸ் ஸ்டாண்டர்ட். இது கேபிள் இன்டர்ஃபேஸ் ஸ்டாண்டர்ட். இது பஸ். ஓகேங்களா? சரி, இது வந்து SERIAL சீரியல். அப்போ இங்க என்ன வரும்? இது ஸ்டார்ட்ஸ் வித் UNI. யூனிவர்சல் சீரியல் பஸ். கேபிள் இன்டர்ஃபேஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் யூனிவர்சல் சீரியல் bus. Universal serial bus. Fast video display connection. Fast video display connection என்ன சொல்லுவோம்? இங்க வந்து வீடியோ வரும். இது digital, starts with digital video interface. DIGITAL. Fast video display connection வந்து என்னது? Digital video interface. INTERFACE. Digital video interface. Last question. The number system used in computers எது யூஸ் பண்றாங்க? என்ன நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்றோம் நம்ம கம்ப்யூட்டர்ல? பைனரி நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்டா சொல்லிட்டோமா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எல்லாமே கிளியரா இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் இது பார்த்தாச்சு. இப்போ இன்புட் அவுட்புட் டிவைஸ். சரி, இப்போ இது ஒவ்வொரு இமேஜா பாருங்க. மானிட்டர் வந்து இன்புட்டா அவுட்புட்டா? மானிட்டர் நமக்கு என்ன பண்ணுது? ஆக்சுவலி இது ஒரு ஹார்ட்வேர். இது இன்புட்டா அவுட்புட்டா? அவுட்புட். எஸ், வெரி குட். கீபோர்டு இன்புட் ஆர் அவுட்புட்ஸ்? கீபோர்டு மூலமா என்ன பண்றோம்? டேட்டாவை உள்ள குடுக்குறோம், உள்ள அனுப்புறோம், உள்ளீடு பண்றோம். அப்ப என்னது அது? இன்புட் டிவைஸ். கீபோர்டு இஸ் அ இன்புட் டிவைஸ். பிரிண்டர். பிரிண்டர் என்னது? இன்புட் ஆர் அவுட்புட்? அதாவது நமக்கு என்ன பண்ணுது பிரிண்டர்? என்ன செய்யுது பிரிண்டர்? பிரிண்டர் இன்புட் கொடுக்குதா அவுட்புட் கொடுக்குதா? அவுட்புட் கொடுக்குது பிரிண்டர். எஸ். பேப்பர்ஸ்ல பிரிண்ட் எடுத்து வர்றதுக்கு என்ன பேரு? அவுட்புட். டச் ஸ்கிரீன் என்னது? இன்புட்டா அவுட்புட்டா? நம்ம இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் டச் ஸ்கிரீன் என்னதுன்னு சொல்லிட்டு. டச் ஸ்கிரீன் வந்து இன்புட்டும் தரும் அவுட்புட்டும் தரும். நம்ம உள்ளீடும் வாங்கிக்கும், வெளியீடும் அதே மாதிரி தான் அது பண்ண வைக்கும் இல்லையா? எஸ். மவுஸ். மவுஸ் என்ன பண்ணுவோம்? இன்புட் ஆர் அவுட்புட்? மவுஸ் மூலமா வந்து இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு? ஏதோ சம் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் இங்க சிஸ்டம்ல. சோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது? சொல்லுதுன்னா என்னது? உள்ளீட்டை கொடுக்குது. ஸோ அந்த உள்ளீடு போய் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எஸ் இன்புட்னு நீங்க கிளிக் பண்ணீங்க, தட் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு அவுட்புட்டா வெளில வருது. நான் இன்புட் அப்படிங்கிற ஒரு உள்ளீடை கொடுத்தேன், ப்ராசஸ் ஆகி இன்புட் இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எனக்கு அவுட்புட்டா காட்டுது. அப்ப மவுஸ் வந்து இன்புட். ஓகேவா? பார்கோட் ரீடர். பார்கோட் ரீடர்னால தான் என்ன பண்ணுறோம்? அங்க நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளோட ரேட்டை வந்து ஜஸ்ட் அந்த பார்கோட் ஸ்கேனர் வச்சு அந்த இது பண்றாங்க, லைட் அடிக்கிறாங்க. எல்இடி லைட் அது மேல ஃபிளாஷ் ஆகும்போது மானிட்டர்ல என்ன ஆகுது? அந்த ப்ராடக்டோட ரேட் அங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்ப அந்த பார்கோட் என்ன பண்றோம்? பார்கோட சிபியூக்கு ஒரு இன்புட்டா அனுப்புறோம். கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி அங்க டேட்டா வந்து உள்ள வச்சிருக்காங்க ஸ்டோர் பண்ணி. அதுல இருந்து அது வந்து ஓகே இந்த பார்கோட் வந்திருக்கா, ஓகே இந்த ரேட்டோட மேப் பண்ணி இதை வெளியில அவுட்புட்டா கொடு, மானிட்டர்ல அவங்களுக்கு அவுட்புட் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேவா? எஸ். ஸ்கேனர். வருடி. வருடி என்ன செய்யும்? நம்ம வந்து ஒரு இமேஜோ டாக்குமெண்டோ வாட் எவர் இட் இஸ் அதுல என்ன பண்றோம்? வச்சு ஸ்கேன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இன்புட். ஸ்கேன் இன்புட். ஃபில்டர் தான் அவுட்புட். பேப்பரா வெளியில கொடுக்குது. ஸ்கேனர் வந்து இன்புட்.
கேமரா என்ன பண்றோம், போட்டோவை கிளிக் பண்ணி அது உள்ளதான் இருக்கு. நமக்கு அவுட்புட்டா வேணும்னா பிரிண்ட் போட்டு பார்க்கணும் இல்லையா? சோ அப்ப என்ன பண்றோம், போட்டோவை கிளிக் பண்றோம், போட்டோவை எடுக்கிறோம். சோ தட் இஸ் த இன்புட் டிவைஸ். ஹெட்போன்ஸ் இன்புட்டா அவுட்புட்டா? இன்புட்டா அவுட்புட்டா? ஹெட்போன்ஸ் மூலமா தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இன்புட் ஆர் அவுட்புட்டா? அவுட்புட் டிவைஸ். ஏன்னா நீங்க கேட்கறீங்க. மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது என்னது? மைக்ல வந்து பேசுறீங்க. நான் இப்போ இதுலதான் பேசுறேன். அப்ப அது என்னது? நான் இங்க பேசுறது அங்க நீங்க மாட்டி இருக்கிற ஹெட்போன்ல உங்களுக்கு கேக்குது. சோ இன்புட் நான் குடுக்குறேன், உங்க கார்ல ஹெட்போன்ஸ் வழியா கேக்குது, இல்லனா ஸ்பீக்கர் வழியா கேக்குது. சோ ஸ்பீக்கர் என்னது? ஸ்பீக்கர் வழியா கேக்குது. நான் இப்ப பேசுறேன், ஒண்ணு உங்களோட ஹெட்போன் வழியா உங்க காதுல கேட்கணும், இல்லனா வந்து ஸ்பீக்கர் வழியா உங்க காதுல கேட்கணும். நான் இங்க இருந்து பேசுறது. அப்போ அது இன்புட்டா அவுட்புட்டா? அந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மூலமா நீங்க கேக்குறீங்க. அப்ப என்ன சாதனம் அது? வெளியீட்டு சாதனம். நான் பேசுறத அங்க என்ன பண்றாங்க, ஒலிக்கற்றைகளாக வெளிவருகின்றது. வெப் கேமரா நம்மை சுற்றி நடக்கக்கூடியத வந்து படம் எடுத்துட்டே இருக்கு, உள் வாங்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது எங்கேயோ போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். எங்க ஸ்டோர் ஆகும், நம்ம லிங்க் பண்ணிருக்கிற கம்ப்யூட்டர் கூடயோ இல்ல மொபைல் கூடயோ எதுலயோ ஒரு இடத்துல அங்க போய் அதனுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப அது என்ன பண்ணுது, டேட்டாவை உள்வாங்கிக்குது, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய செயல்களை உள்ளீடு செய்து கொள்கிறது, யாரோ ஒருத்தருக்கு அவுட்புட் தரதுக்காக. அப்ப வெப் கேமராவோட வேலை என்ன? இன்புட் டிவைசஸ். எஸ், நெக்ஸ்ட் கிராபிக்ஸ் டேப்லெட். திஸ் இஸ் த இன்புட் ஆர் அவுட்புட்? கிராபிக்ஸ் டேப்லெட் இமேஜ் பார்த்தாவே தெரியும் இது இன்புட்டா அவுட்புட்டா. இன்புட் டிவைஸ். ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக் என்னது? ஜாய்ஸ்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கேம் பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ கேம் பிளே பண்றதுக்கு யூஸ் பண்றோம், பிளே பண்றோம், கண்ட்ரோல் எல்லாமே ஜாய்ஸ்டிக் மூலமா பண்றோம். அப்ப இது என்னது? ஓகே நீ ஓடு, நீ அவனை இது பண்ணு, குத்து அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னது? இந்த ஜாய்ஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ். எஸ், தட் இஸ் த இன்புட். நம்ம கொடுக்குற இன்புட் தான் அது அங்க சிஸ்டம்ல பண்ணுது. கேம்ஸ் கண்ட்ரோலர், கேம் கண்ட்ரோல் பண்றோம். கேம் கண்ட்ரோலர்ங்கிறது இன்புட்ல வருமா, இன்புட் ஆர் அவுட்புட்ல வருமா? இன்புட் ஆர் அவுட்புட் சொல்றீங்களா? ஓகே. ஜாய்ஸ்டிக் வந்து இன்புட் சொல்லியிருக்கீங்க, கேம் கண்ட்ரோலர் வந்து இன்புட் ஆர் அவுட்புட் சொல்லியிருக்கீங்க. சோ கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு தரது. ஓகே, கரெக்ட். விஆர் ஹெட்செட் இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த விஆர் ஹெட்செட் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப லைவா பாக்குற மாதிரி இருக்கும். சோ அப்ப அந்த விஆர் ஒரு சோலார் சிஸ்டம் அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த சோலார் சிஸ்டம் வந்து நீங்க வந்து அந்த சோலார் சிஸ்டம்குள்ளேயே போய் டிராவல் பண்ற மாதிரி ஒரு இருக்கும். அப்ப என்னது, நீங்க போய் சோலார் சிஸ்டம்ல டிராவல் பண்றீங்கன்னா என்னது, உங்களுக்கு அது அவுட்புட் தான் கிடைக்குது. கைனெக்ட் என்னது? கைனெக்ட் இன்புட்டா அவுட்புட்டா? இன்புட். கார்டு ரீடர். கார்டு ரீடர் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் ரீட் பண்ணது இல்லையா? கார்டு ரீடர் என்னது? இன்புட் கொடுக்குறோம், கார்டை நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணி இன்புட் கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு மாடல். இது என்னது மாடல்? கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு மாடல். அவுட்புட். ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போன் என்னது? டச் எல்லாமே இருக்கு, அதனால இன்புட் ஆர் அவுட்புட். ஓகேவா? ஸோ எல்லா கொஷின்ஸ்மே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம், ஒரு இடத்துல வந்து தப்பா கிளிக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அதனுடைய தொடர்புடைய இன்புட் அவுட்புட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்குன்னு. இப்போ நெட்வொர்க்கிங் மட்டும்தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். ஸோ நெட்வொர்க்கிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
உங்களுக்கு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்புட், அவுட்புட் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லேர்ன் ஆக்டிவிட்டி, நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டியும் சேர்த்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.